நீங்க எல்லாருமே வந்து ராமாயணம் வந்து பாத்திருப்பீங்க. எய்தர் வந்து பாத்தீங்கன்னா டிவி சீரியலா பாத்திருப்பீங்க, அப்படின்னா மூவிஸா பாத்திருப்பீங்க. நமக்கு வந்து இந்த டிவி சீரியல் மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரிஜினலா அந்த ராமாயணத்துல நடக்காத ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி சீரியல் அண்ட் மூவிஸ்ல காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், அனுமன் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் இந்த கதாயுதத்தை தூக்கிட்டு போற மாதிரியும், அவர் எந்த சண்டைக்கு போனா கதாயுதத்தை யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவர் எந்த ஒரு சண்டைக்கு போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்களை யூஸ் பண்ணி சண்டை போடுறவர் தான் ஹனுமன். ரெண்டாவது, ராமர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளையா தான் காமிப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல காமிப்பாங்க. ஆனா ராமரோட ஒரிஜினல் கலர் கருப்பு. ஆனா அவர் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக, வெள்ளையா இருந்தா தான் அழகு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்க ஆர்டிஸ்ட வந்து கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. மூணாவது, லக்ஷ்மணன் வந்து பாத்தீங்கன்னா சீதையோட குடிசை, அதாவது ராமன் சீதை வாழ்ந்த இந்த குடிசையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வரைவாரு, லக்ஷ்மண ரேகை அப்படின்வாங்க. அப்படி ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. நாலாவது, ராமர் பாலம். ராமர் பாலம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு ராமருடைய பேர் வந்து அந்த கல்லுல எழுதி போட்ட உடனே தண்ணியில போட்ட உடனே மிதந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. அந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு சுக்ரீவனுடைய அந்த வானர படையில 2 பேர் இருப்பாங்க, நாலா அண்ணிலா. அவங்க 2 பேர் அந்த பிரிட்ஜை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராமர் பாலம் கட்டுறதுக்கு எப்படி அவங்க வந்து ஒரு அவங்களோட அறிவை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா டிவி சீரியல்ல டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. கடைசியா ராமர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போர்ட்ரே பண்ணிருப்பாங்கன்னா ஒரு எமோஷன்லெஸ் கேரக்டரா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு குணத்தை மெயின்டைன் பண்ற ஒரு ஆளா தான் வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா சீரியலா இருக்கட்டும் மூவிஸா இருக்கட்டும் காமிச்சிருப்பாங்க. ஆனா ராமர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித பிறவியில பிறக்கப்பட்ட ஒரு கடவுள். அதனால மனிதராக தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாரு. அவர் வந்து கோவப்பட்டிருப்பாரு, அழுது இருப்பாரு, சிரிச்சிருப்பாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பண்ணிருப்பாரு. ஆனா நமக்கு எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அவர் எல்லா சுச்சுவேஷன்லயும் அமைதியா அவர் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. சோ இதே போல உங்களுக்கு வந்து ராமாயணத்துல இன்னும் வேற சில விஷயங்கள் தெரியணும்னாலும், அப்படி இல்லைன்னா மகாபாரதத்துல இதே போல எங்கெங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். நன்றி.